திருக்கோயிலுள் நுழைவதற்கு முன்னதாக கண்ணில் தெரியும் பெரிய கோபுரம் ராஜகோபுரம் எனப்படும். அதனை தெய்வ வடிவமாக எண்ணி வணங்கிவிட்டுத்தான் கோயிலுள் நுழைய வேண்டும். உள்ளே நுழைந்தவுடன் பலிபீடம் காணப்படும். அதன் அருகில் சென்று கீழே வீழ்ந்து வணங்க வேண்டும். அடுத்து இருப்பது துவஜஸ்தம்பம் அல்லது கொடிக்கம்பமாகும். கொடிக்கம்பத்தை அடுத்து காணப்படுவது தெய்வத்திற்குரிய ஊர்தி. சிவன் கோயிலாயின் நந்தியும் திருமால் கோயிலாயின் கருடனும் அமைந்திருக்கும். அவற்றை வழிபட்டுவிட்டு சிவன் கோயிலாயிருந்தால் விநாயகர், சுப்பிரமணியர், சிவபெருமான், அம்பிகை, துர்க்கை, தட்சிணாமூர்த்தி, சண்டிகேசர், பைரவர் ஆகியோரையும், திருமால் கோயிலாயின் மகாவிஷ்ணு, லட்சுமி, ராமர், கிருஷ்ணர், நரசிம்ஹர், ஆஞ்சநேயர், சக்கரத்தாழ்வார், ஆண்டாள், சரஸ்வதி, இறைவனடியார்கள் ஆகியோரையும் தனித்தனியே துதிக்க வேண்டும். கோயிலை விட்டு வெளியே வரும்போது சிறிது நேரம் உட்கார்ந்துவிட்டு இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். மறுபடியும் கொடிக்கம்பத்திற்கு அருகில் கீழே வீழ்ந்து வணங்கிவிட்டு வெளியில் வர வேண்டும்.